ஸ்ரீமன் நாராயணா. நேற்று அனுமான் எங்கே வந்துட்டாரு? லங்காபுரிக்கு வந்துட்டாரு. அது லம்பமலை ஸ்வேல பர்வதம் அப்படின்னு கூப்பிடுவா. அது என்ன இருக்கும்னா ஆகாயத்தில் தொங்கும் மேகப்படலம் போல் இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா. வாயுகுமாரர் அப்படியே மனோபலத்தை யூஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு. லங்காபுரத்தில் நுழைஞ்சிட்டாரு. பார்த்தோம் அப்படியே சமுத்திரம், எல்லா பக்கத்துலையும் குளிர்ச்சியாக காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வருது. இதோட அந்த நகரம் வந்து போகவதி அப்படின்ற தலைநகரம் ரொம்ப தூய்மையாக சுத்தமாக பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பலன்னு இருக்குது. அமராவதியே தோக்கடிச்சிடும் போல இருக்குது இந்த நகரம். அப்படியே பார்க்குறாரு. செடி கொடி எல்லாம் அப்படியே எல்லாம் பூத்து குலுங்கி ஒன்று கூட மொட்டை மரமாக இல்லை, அவ்வளோ அழகாக எல்லாம் கலைநயத்தோட. சுவரெல்லாம் பார்த்தா சாதாரண சுவர், சுண்ணாம்பு அதெல்லாம் கிடையாதான். என்னென்ன வீடுகள்லாம் தங்கமயமான கதவு, யாகசாலைகள்லாம் மேடைகள் வைடூரியத்தில், இல்லங்கள் வந்து சின்னையே ஸ்படிகம் வைரம் முத்து முத்தாக இருக்கான். உருக்கி விட்ட தங்கத்தெல்லாம் அப்படியே போட்ட மாதிரி வெள்ளியோட பளபளக்கும். ஒரு படிக்கட்டு, வெள்ளியில் படிக்கட்டு, வைடூரிய கல், இப்படின்னா நினச்சி பார்க்க முடியுமா? ஜஸ்ட் நம்ம நினச்சி கண்ணை மட்டும் மூடணும். இப்போ விற்கிற தங்கம் விற்கிற விலைவாசிலையும் வெள்ளி விற்கிற விலைவாசிலையும் நினச்சி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது தவிர அங்கங்கே அந்த கிரௌஞ்ச பக்ஷி இதுங்க வேற குவின்னு சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கோம். அப்படியே பார்த்து மாலையில் இப்படி பார்க்குறாரு. ஓ, இது வந்து பெரிய பெரிய வீரர்களாட இதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக ரொம்ப சில பேர் தான் இங்கே வர முடியும். குமுதன், அங்கதன், சுஷேனன், மைந்தன், திவிதன் அப்படின்ற கொஞ்சம் பேர் தான் இங்கே வர முடியும். சுக்கிரனோட பையன் குஷபர்வன், கேத்துமாலன் இவாலாம் இருக்கா, இவாளால் கூட வர முடியும். அப்பாடி இங்கே வருதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு நினைக்கும் போதே அங்கே லங்கான்னு ஒத்திக்கா. லங்காபுரியில் பெண்ணு போல் இருப்பாள், அழகாக இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருட்டே இல்லாமல் வெளிச்சமாக வந்துட்டுருக்கா. அதிர்ஷ்ட தேவதை லங்காதேவி, அதை ஒரு அரக்கியது. அது சுயரூபத்திலே அது வந்துட்டு இருக்குது, அங்கே ஒலாவின்னு இருக்குது. அது அனுமன் நுழையாத பார்த்துடுத்து. ஏன்னா அதுக்கிட்டேருந்து எதுவுமே தப்ப முடியாது. ஒரே கூப்பிட்றது, ஏய் எங்கே நிற்கிறது, குரங்கு. அவர் தான் குட்டி உண்டி வந்துட்டாரு. சாமர்த்தியமாக என்ன பண்ணால, சின்ன குரங்கு ஆகிட்டார். தெரியும் இந்த மாதிரி மாட்டி போன் பெரிய உருவம் எடுத்துக்கல, குட்டி உண்டு உருவமாக எடுத்துருந்தா சுத்தியா பார்த்துட்டு இருக்கார். குரங்க, இங்கே எதுக்கு வந்த, உள்ளதை சொல்லு, இல்லைன்னா உன் உடம்புல உயிர்லாம் இருக்காது அப்படின்னு திட்டுறது. பார்த்துட்டு அனுமன் சொல்கிறாரு, நீ இத்தனை கேள்வி கேட்டதுனா உண்மையை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த குரூரமாக இந்த கண்ணோட நீ இங்கே இருக்கியே, எதற்காக இந்த வாயிலில் நீ நின்றுருக்க? நீ எதுக்கு என்னை அதட்டுற வழி மறைச்சி அப்படின்ட்டு அனுமன் கேட்குறாரு. அதுவே ஏற்கனவே கோபத்தில் இருக்கு. ஏய், நான் மகாத்மா ராவணன், அரக்கனோட ஏவலாளி. என்னை யாரும் எதிர்க்க முடியாது. என்னை அவமதிச்சுட்டு நீ உள்ள நினைக்காத. நீ இன்னைக்கு என்னால் நீ கொல்லப்படுவ. உயிர் நீங்கி மீளா துயில நீ உடங்க போறா குரங்கு. நான் தான் இந்த லங்கா நகரத்தில் அதி தேவதை. இந்த நகரத்தை 4 பக்கமும் நான் தான் காவல் காத்துட்டு இருக்கேன். நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? நீ யாரு சொல்லு அப்படின்னு அதட்டுறா. இல்லை, எனக்கு இந்த லங்காபுரியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. மாளிகை, கூட கோபுரம், தோரண வாயில், வனப்பிரதேசம், பூங்கா, தோட்டம், இந்த பிரதான மாளிகையெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதான் நான் இங்கே வந்தேன். உடனே இஷ்டப்படி இருக்கக்கூடிய மாயாசக்தியை சொன்னான். மறுபடியும் கடுமையாக துர்புத்தி கொண்டவனே, இந்த நகரம் வந்து அரக்கனால தான் பாதுகாக்க வருது, புரிஞ்சுதா? இந்த பிரதேசத்தில் நான் என்னோட அனுமதி இல்லாத நுழைய முடியாது. வா. வாடரங்களுக்குள் புளிய போல வேரம் கொண்ட அனுமன் அரக்கியை பார்த்து, மங்களமானவளே, நெய்யாண்டி வார்த்தை இவ்வளோ அசிங்கமாக இருக்கா சொல்கிறார். மங்களமானவளே, இந்த பட்டணத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு எப்படி வந்துன்னா அப்படியே போயிடுறோம்மா அப்படின்ட்டு வந்துதே. அதுக்கு கோவம் அப்படியே தன்னோட கையில் பல்லார்னு ஒரு வானரோட ஒரு அடி கொடுத்தது. இவரும் எதிர்பார்க்கல. அடிச்சா திருப்பி அடிக்கணும்ல, அவரை சாவே அடிச்சுட்டு பாரு, மரணத்தையே கொடுத்துருப்பாரு மனுமன் பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த கோபத்தை காமிக்காத அவர் எப்படி கொடுத்தாலோ அதே வாங்கிட்டு 2 மினிட்ஸ் அதே கையில் திரும்பி ஒரு கன்னத்தில் விட்டார். கீழே டப்பாலும் விழுந்துட்டு. அவ எதிர்பார்க்கல. அப்போ தான் ஹனுமன் வந்து என்ன தேஜஸ்வி இல்லையா, அப்படியே கண் கலங்கி போயிட்டா ஒரே அடியிலேயே. அப்படியே அவளுக்கு இவ்வளோ வீரமாக பேசுனதுக்கு நாள் தொழுத்து போச்சு. நெடிய தோல் கொண்டவனே, வானத ஸ்டேஷனே, கோபம் கொள்ளாத, என்னை காப்பாற்று. இனியவனே, பலிஷ்டனாக இருந்தாலும் சாத்வீக குணம் படைத்தவர்கள்
நல்ல எண்ணத்திலே ஊன்றி இருப்பார்கள். நீ பெண்களை கொல்லக்கூடாதுப்பா, அது நல்லறம் இல்லை. சிறந்த பலம் பொருந்தியவனே, வீரனே, உனது பராக்கிரமத்தால் நான் வெல்லப்பட்டு விட்டேன். வானர தலைவனே, இப்போது உண்மையை சொல்கிறேன் கேளு. வெகு காலத்துக்கு முன்னாடி பிரம்மதேவ என்னை பார்த்து எப்போது ஒரு குரங்கு தம் பலத்தால் உன்னை அடிமைப்படுத்துறதோ அப்போது அரக்கர்களுக்கு ஆபத்து ஏற்பட போடுகிறது அப்படின்றது அறிவாயாகன்னு எனக்கு வரம் கொடுத்தாரு. அப்பனே, உன்னை பார்த்த பிறகுதான் அந்த காலக்கெடு இப்போதுதான் முடிஞ்சிருதுன்னு எனக்கு தோணுறதுப்பா. பிரம்மதேவன் நிர்ணயித்த அந்த காலக்கெடு சத்தியமானது, அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சீதையின் காரணமாக துஷ்ட அரசன் ராவணனுக்கு எல்லா அரக்கர்களுக்கும் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. அதனால தான் வானரோத்தமே ராவணனால் பாதுகாட்டு வரும் இந்த லங்காபுரியில் நுழைஞ்சி என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறியோ, சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கப்பா. வானர தலைவனே, இந்த லங்காபுரி மங்களமானது தான், அரக்கர்களால் தலைவர்களால் காப்பாற்றப்பட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ இது சாபத்துக்கு உள்ளே எடுத்துன்னு நினைக்கிறேன். நீ சீத்தையை கண்டுபிடித்துக்கு வந்திருக்க, உள்ள நுழைப்பா போ. சௌரியம் போல் எல்லாருக்கும் தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு போயிடுது. அதான் வீரனுக்கு அழகு பாருங்க, என்ன பேச்சு பேசிட்டு. சரி, அவன் மறைஞ்சிட்டாளா? அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் ரங்காயில் இருட்டில் சுற்றிட்டு வந்தார். எல்லா இடமும் ராத்திரி மாதிரி இல்லை, தூங்கா மதுரம் சொல்வாள், தூங்கா வைகுண்டா மாதிரி பாரு வெளிச்சமாக இருக்குது. மாளிகைகள்லாம் பல 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 ஒரே வெளிச்சமும் சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டே வரா, ரொம்ப மதுரமாக இருந்தது. சங்கீதம் வேறு எங்கே பார்த்தாலும். ஒரு சில பேர் அப்படியே அந்த புறத்தில் உட்காந்து அழகாக நல்லா கல்லை குடிச்சிட்டு நல்லா சங்கீதம் பாடிட்டு இருந்தாலும். அப்சரசி மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் இருட்டில் ரொம்ப அழகாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு. பாவம் ஆஞ்சநேயர் அப்புறம் வருத்தப்படுவார், இப்படி ஏன்டா பார்த்தோன்னு சொல்லிட்டு. அது வேறு விஷயம். சில பேர் வேதம் படித்த ராட்சஸெல்லாம் இருக்காலும், அவளும் ராவணனை பற்றி நிறைய பாடிட்டு இருந்தாலும். இப்படியே பார்த்துன்றாரு. ஒரு சில பேர் தீட்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா, மொட்டை கிட்டலாம் அடிச்சுட்டு. அங்கே என்ன ராவணனோட மந்திரம் தானே சொல்லணும், அதுக்கு ஒரு தீட்சையெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் சொல்லின்னு உட்காந்துருக்கலாம். சில பேர் பயங்கரமாகவே இருந்தால், ஒரு சில பேர் வாய் கோணலாக இருந்தது தான், சிலருக்கு அங்கங்கள் கரடமுரடாக இருந்தது தான், சில குள்ளம், சிலர் கையில் வில்லு அம்பு, சிலர் கையில் வாள், சிலர் பீரங்கிகளை பிடிச்சிருந்தா, சிலர் உலக்க ஆயுதம், இந்த மாதிரி பல பற்றைங்க அங்கே இருந்தது. ஒரு சில பேரை பார்த்தா ரொம்ப பர்த்தாக இருந்தா, கொஞ்சம் எழுச்சி போயிருந்தா. ஒரு சில நெட்டை, ஒரு குட்டை, எல்லாருமே ஆனால் ஹெல்த்தியாக தான் இருந்தாலும். ஒரு சில பேர் மென்மையாக கருப்பாக குள்ளமாக அப்படி என்ன விகாரம் எப்படி இருந்தாலும் கோரமாக தான் இருந்தாலும். ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் அழகாக இருந்தாலும், புள்ளி இருந்தாலும் கம்மி பேர், மிச்சம் எல்லாம் கோரங்களாக தான் இருந்தது தான், ராட்சஸாக தான் இருந்தது தான். இப்படி பார்த்துட்டே இருந்தார். மங்கள வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு ஜாலியாக நைட்டு இருந்தானே, மக்கள் நைட்டுன்னே சொல்ல மாட்டேன், எல்லாம் ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தான். அப்படியே இதெல்லாம் பார்க்குறாரு. அப்படியே பார்த்தா சந்திரனை பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது சந்திரன். இந்த பீச்சுக்கு அதுக்கும் சந்திரன். ஆனால் என்ன நினச்சாருன்னா, சந்தோஷப்படலையா, ராவணை பிரிஞ்ச சீத்தையில் சோகத்தில் சீத்தை எப்படி இருப்பா பாவம் அப்படின்னு நினச்சி அவரை நினச்சி கண்ணில் கொள்ளமாக எடுத்தான். முன்னாடி அவர் நல்ல நகையெல்லாம் அணிஞ்சிட்டு இருந்தா, அழகாக கண்ணு மையெல்லாம் இருக்குமா, அழகான கழுத்து, கானகத்தில் துள்ளி துள்ளி மயில் மாதிரி இருந்தா. இப்போ என்னடா இந்த மங்கி போன இதில் இப்படி இருக்காளே, அவள் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ராமர் ரொம்ப இதமாக பேசக்கூடியவர், சிரேஷ்டமானவர். இப்போ தர்மபத்தினியை கூட அவரால் பார்க்க முடியல அப்படின்னு இவா ரெண்டு பேரையும் நினச்சி துக்கம் மேலிட்டு நல்ல குழஞ்சி போய் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ராமன் மாளிகை வந்தார். அந்த மாளிகை பிரம்மாண்டம். அதே மாதிரி அந்த மாளிகையெல்லாம் பார்த்தா எல்லாம் சஞ்சாரம், எல்லாம் பெரிய பெரிய மாளிகை தான். அந்த தேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவசமே புலி சிங்கத்தோட தோலில் தான் இருக்கேன், அந்த நிர்மாணப்பட்டிருக்கேன் அந்த தேரில். அப்படின்னு எவ்வளோ வீரமாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இதில் மகாலதர்கள் அப்படின்னா ஆசனங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த அந்த ஆசனங்கள்லாம் போட்டு பல்லாயிரக்கணக்கானவர் வேலைக்கு வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லார் ஆத்தையும் பார்த்துட்டு வராரு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா ஜனங்கள் விட ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் ஜாலியாக இருந்தா. எல்லாரும் ஆண்களோட கொஞ்சிட்டு, ஆண்கள் பெண்களோட கொஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாலாம். வருத்தப்படுறாரு, ஐயே இவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் கும்பகர்ணனோட வீடு அதுவும் நல்லா இருந்தது தான். அப்புறம் விபீஷணனோட வீடு, மகோதரன், விருபாக்ஷன், வித்யுதிச்சன், வித்யமாலி, விருத்ததம்ஷன், சுகன், ஷாரன், இந்திரஜித், ஜம்புமாலி, சுமாலி, ரஸ்மிகேது, சூரியச்சந்திரு, சூரியசத்ரு, வஜ்ரகாயன், தும்ராக்ஷன், சம்பாதி, வித்ரிரூபன், பீமன், கணன், விகனன், கணநாசன், வக்ரன், சடன், விகடன், இந்த மாதிரி எல்லா வீரர்களோட வீடும் பக்கத்துலேயே நன்னா செழிப்பாக இருந்ததுதான். பார்த்தாலே செல்வ செழிப்பாக எல்லாரோட வீடும் ரொம்ப ரொம்ப நன்னா இருந்ததுதான். இப்படி பார்க்குறாரு. புஷ்பக விமானத்தை பார்க்குறாரு. அது என்ன புஷ்பக விமானம்?
அது வந்து ஆக்சுவலாக கும்பகர்ணர் இவன்ட்ட குபேரர்கிட்ட இருந்த புஷ்பக விமான் தபஸ் பண்ணி வாங்கிந்து சிவபெருமான் கிட்ட அது வந்து ராவணன் எடுத்துட்டான் குபேரன் கிட்ட சண்டை போட்டு. குபேரன் யாருன்னு கேட்டால் கசின் பிரதர் தான் இத்தனைக்கும். அதாவது புலஸ்திய முனிவருக்கு 2 மனைவி. ஒருத்தி வந்து குபேரனோட மனைவி, இன்னொன்று கைகேசின் பேர் ராவணனோட மனைவி. ராட்சசர்கள்லாம் பலவானாக இருக்கணும், தபஸ்வியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு புலஸ்திய முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டா அந்த ராட்சசியை. அதுக்கு முன்னாடி அந்த பத்தினி அவருக்கு பிறந்தது தான் குபேரன். குபேரன் ரொம்ப தபஸ்வி, அவனுக்கு சிவபெருமான் கொடுத்தாரு. அதை இவன் அபகரிச்சுட்டான். இந்த ராட்சசனோ இல்லையோ ராட்சச புத்தி அப்படியே இருக்கு பாருங்க. எல்லா இடமும் பார்க்குறாரு ரொம்ப சோகமாக ஆயிட்டார். ஏன்னா புஷ்பக விமானம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சக்தியான குபேரன் ஈர்க்கப்பட்டது இல்லையா. நினச்சபடி தெய்வீக சக்தி இருக்குது அதில். எங்கே நினைக்கிறோமோ அங்கே போய் கொண்டு வந்து விட்டுடும். எதிரிகள்லாம் அதை வந்து ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. வாயு வேகத்தோட ரொம்ப ஜாஸ்தி. வாயுவே வேகமாக போகணும், அதோட ரொம்ப வேகமாக போகுமா. மகா புருஷர்கள், புண்ணியவான், பெரிய தனவான், கீர்த்திமான், இப்படி தேவாதி தேவர்களுக்கே இதெல்லாம் நம்மள மாதிரி ஏரியெல்லாம் உட்காந்து கிளம்பாதான். அதுக்குன்னு ஒரு பிரபாவம்லாம் வேணுமா. இதை அப்படியே அதை பார்த்து அப்படியே பார்க்குறாரு. அதில் அப்படி ஒரு குண்டலங்கள்லாம் செதிச்சு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அப்படி ஒரு வர்ணனை அவ்வளோ நல்லா இருக்குது. அதை அப்படி ஒரு பார்த்து செதிச்சிருக்கா. எப்படி பார்க்குறாரு, உத்து பார்க்குறாரு. அது மகாலட்சுமி படம் எல்லா படமும் போட்டு அதில் செதுக்கியிருக்கா பாருங்க. அப்படி விலையுறந்ததெல்லாம் வச்சுட்டு அந்த புஷ்ப விமானத்தை பார்த்தாரு. அந்த பூரத்தை பார்க்குறாரு. அது இவரோட அந்த புறம் கிட்டக்க வந்துட்டார். அங்கே வந்தால் அதை கேட்கணுமா? நம்மளை சும்மா பணக்கார வீடுன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே உயர்ந்த மத்தே தான். பார்த்தா எல்லாமே சொல்ல முடியலையாம், ஒன்றுமே புரியலையாம். அப்படியே தலை கிட்டுக்கிட்டுன்னு சுற்றணும் ஒரு சில பேர் வீட்டை பார்த்தா. இதுனா சொர்க்கமா, இல்லை தேவலோகமா, இல்லை இந்திரபட்டணமா, இல்லை அஷ்டமகா சித்திரின் ஒட்டுமொத்த தவப்பயனா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே பொன்னை போன்ற தீபச்சுடர்கள் தியானத்தில் அப்படியே ஈடுபடுற மாதிரி அப்படியே ஆடாத அப்படியே பழிச்சுன்னு இருந்துதான். அப்படி இருந்துதான், ஆடின்லாம் இல்லையா. அப்புறம் ஒரு சாமானிய சூதாடி ஆடாமல் அசையாமல் ஸ்தம்பித்து போய் நிற்பது போல் தீபங்கள்லாம் அப்படியே இருக்கான். ஏன்னா ராவணனோட தேஜஸ் அப்படி இருக்கான். பார்க்குறாரு. நடுவில் நாளைக்கு குடிச்ச கேஸ் வர நிறைய இருக்குது. ஏன்னா எங்கள் ராத்திரி எங்கள் பொழுது வாத்தியங்கள்லாம் முழுங்குவாளோ இல்லையோ, எல்லாம் ராத்திரி நல்லா கூத்து அடிச்சுட்டு இவர் பார்க்குற சமயத்தில் எல்லாம் அங்கங்கே படுத்துன்னு கிடக்கிறதான். அதையும் பார்க்குறாரு. நடாது இந்த மங்கைக்கெல்லாம் இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கட்டு பிடிச்சின்னு படுத்துட்டு இருக்காரு. ராவணனை பார்த்தா அவர் அதுக்கு மேலே இருக்கானா. ராவணனை பார்த்து அசந்து போயிட்டான். நன்னா தூங்கின்னு இருக்கான். அப்படியே தங்க சுடர் போல் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. மனைவியர்களோட கட்டி பிடிச்சிட்டு தூங்கின்னு இருக்கான். அந்த நிறைய அந்த புறத்தில் ராஜரிஷி, பித்ருகணம், மங்கையர், தைத்தியர் எல்லாமே இருக்குது. எல்லா கேஸும் கந்தர்வர்கள், யுவதிகள், ராட்சசனத்தை செஞ்ச கண்ணி, நாகக்கண்ணி, ஒருத்தரை பாக்கி வைக்கலாமா. யாரெல்லாம் பார்க்குறானோ கொண்டு வந்துடுவான் போல இருக்கு. அத்தனை பேர் இருக்கான். அப்படியே பார்த்து அசந்து போகிற எல்லாமே. ராவணனோட மனைவி அப்படியே தூக்கத்துலேயே அப்படியே சந்தோஷமாக இருந்தல, சிரிச்சுட்டு ஒத்தரை மாற்றி தலையிலையா வச்சுட்டு எல்லாரும் பார்க்குறாரு. நீ இப்படி கூட இருக்க முடியுமா? ராவணனை பார்த்தோம் பார்க்குறாரு. நீ இவ்வளோ தேஜஸாக இருக்கானே, இவன் இவ்வளோ நல்லா அழகாக இருக்கான், எத்தனை வடுக்கள் இருக்குது, வீரவடு, இவன் கணக்கு நல்லவனாக இருக்கக்கூடாதா? நல்லவனாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்படின்னு பார்க்குறாரு. இப்படியே பார்த்துட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறதில்ல, மண்டோதரி ஒரு ரூமில் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்கா, தனியாக இருக்கா. கிட்டக்க பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரொம்ப அழகாக இருந்தா. அவளை பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவளோட முத்து நவரத்னம் ஆபரணனால ரொம்ப அழகாக காந்தி விசேஷத்தில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கா. அந்த இடமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. தலைவியோட இடம் எப்படி இருக்குமா, எல்லாத்தையோட ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது தான். ஏன்னா தலைவி அப்படின்னால ஒரு தனி அலங்காரம் தானே. அவ்வளோ அழகாக இருந்தா. நகையெல்லாம் போட்டுட்டு கிட்டக்க பார்க்குறாரு. இந்த அலங்காரத்தை பார்த்துட்டு சீத்தை தான் இருப்பா, எவ்வளோ அழகாக இருக்கா, சீத்தை தான் அப்படின்னு கடன்னு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தான், வாழை தட்டி கிட்டி. அப்பாடி வந்த காரியம் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு. அப்புறம் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மனசு கஷ்டமாயிடுது. சீத்தை போய் இப்படி படுத்துப்பால நிம்மதியாக. ராமனை விட்டு பிரிஞ்சு சோறு தண்ணி இல்லாத அண்ணா ஆகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இந்த மாதிரியாக குடிச்சிட்டு படுத்துட்டுருப்பா அவளும். சே எப்படி தூங்கிட்டு இருக்கா ஜம்முன்னு. இவன் சீத்தம்மா அப்படியே தூங்குவா. இந்த மாதிரி அப்படியே மனசை கஷ்டத்தில் பட்டுட்டு இப்படி மனசை தேய்ச்சிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. எல்லா இடமும் பார்த்தா குடிச்சிட்டு அந்த குடிக்கிற வாழை என்ன சாப்பிடும், மாம்சம் சாப்பிடுவாள். அரைக்குறையா பன்னி, கழுகு, முள்ளம்பன்றி, மயில், இந்த மாதிரி மாம்சம், உப்பு, மோர் இதெல்லாம் கலந்து வச்சுருக்குது. குடிக்கிற வாழை வச்சுக்கிறதுக்கு மாதிரி விதவிதமான சாப்பாடாம் பூஜையில். அது வாதியை மாசிட்டு பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று தூங்கின்னு கிடக்கிறது.
ஏதாவது கிட்டக்க பார்க்குற மனசு வேதனைப்பட்டார். சே இதுங்களெல்லாம் சீதையை தேடி வந்து இதுங்களெல்லாம் நான் விட்டு பார்த்துட்டு இருக்கோமே, நமக்கு தோஷம் வராதா அப்படின்னு. ஆமாம், இதுகளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பட்டு பார்க்குறோமான்னு நம்ம சீத்தையோட எண்ணத்தில் நம்ம எண்ணம் சுத்தமாக தானே இருக்குது. சீத்தை தானே நினைக்கிறோம், நமக்கு எப்படி பாவம் வரும்னு திருப்பி மனசே தேய்ஞ்சிருந்தாராம். அப்படியே அழுக வந்துடுது. ஒரு 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 கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டார். இனிமேல் எல்லா இடத்துலையும் நான் எப்படிப்பா தேடுறது, இனிமேல் தேடிட்டேனே, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனச்சோர்வோடு அப்படியே உட்காந்துருக்கிறோம். இப்படி சோகத்திலே இருந்தார்னு சொன்னோம்மா, சோகத்தில் என்ன பண்ணிட்டாரு, கண்ணில் தண்ணி எல்லாருக்கும். ராமருக்காக நான் கைங்கரியம் செய்கிறேன், ராவணனுக்கு அழிவு ஏற்படுத்தணும், அதனால தான் இந்த உடலெல்லாம் சுருக்கிட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு தேவர்களும் ரிஷிகணங்களும் வெற்றியை அளிக்கணும். ஸ்வயம்பு பகவான் பிரம்மதேவன், தேவர்கள் அக்னி, வாயு, வஜ்ராதியம் தாங்கிய தேவேந்திரன் எல்லாம் எனக்கு வெற்றியை கிட்டட்டும். பாசகேரியன் வருணதேவனும் சோமராஜனும் ஆதித்ய தேவனும் அவ்வாறே மகாத்மாக்கள் அஸ்வினி குமாரர்கள் மருது கணம் அத்தனை பேரும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். எனக்கு கண்ணில் வெற்றியை புலப்பட வைக்கட்டும். நான் எப்போ சீத்தையை காண்பேன். எடுப்பான நாசியும் வெண்மையான பற்களும் மாசற்ற புன்னகையும் தாமரை இதழ் போல கண்களும் தெள்ள தெளிவான சந்திரனை ஒத்த திருமுகமும் படைத்த சீதையின் போற்றத்தக்க அந்த தேவியின் திருமுகத்தை நான் எப்போ தான் காண்பேன். ராவணன் ஒரு நீச்சன், பாபிஷ்டன், தீய செயல்களே செய்பவன், பயங்கரமான அலங்காரங்களையும் வேஷங்களையும் ஏற்றிருப்பவன். அந்த கயவன் என்னோட அபல பெண்ணான சீதையை எப்படியோ பலாத்காரமாக அடிமைப்படுத்திட்டான். இந்த சீதையை என் கண்ணில் காமிக்க வைக்கணும். சீதா தேவியே, ராமரே, லக்ஷ்மணனே அனுகரங்கம் பண்ணுங்கோ, எனக்கு கண்ணில் தெம்படணும்னு உருகி 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 வேண்டிக்கிறார். இதுக்கு பலன் கிடைக்காது இருக்க போகிறதில்ல, கூடிய சீக்கிரம் பலன் கிடச்சிரும். பார்க்கலாம் வாங்கோ. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளும் மனச்சோர்வோடு இருக்கும். அடுத்த வாட்டி பாருங்கள் புத்துணர்ச்சியோடு அவருக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது, சீத்தை எப்படி கிடைக்க போகிறா, எப்படி ஒன்றா சேர்க்க போகிறாரு, எவ்வளோ சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சோகமாக உட்காந்துக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த சோகம் படிக்கிறவால ஆனந்தத்தால் அழுத்துமா. அதில் தான் நம்ம சோக கதையெல்லாம் அடுத்த கண்ணில் தண்ணி வருமா. ஆனால் இந்த சுந்தரகாண்டம் மட்டும் சோகத்துலேயும் சந்தோஷம் கொடுக்குமா படிக்கிறவாளுக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் சோகம் இல்லை, எனக்கும் சோகம் கிடையாது. சொல்கிறவளுக்கும் சோகம் இல்லை, கேட்குறவளுக்கும் சோகம் இல்லையா. பாவம் அந்த நிமிஷத்தில் அனுமான் தான் சோகமாக இருந்தார். ஆனால் இதை கேட்டால் நமக்கு உற்சாகம் பிறக்குமா. நீங்களும் உற்சாகமாக இதை 4 பேருக்கு அமுச்சு வைங்கோ. வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் அதை மறந்துடாதுங்க. இப்போ யாரும் போடுறதே விட்டுவிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் விடக்கூடாது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தயவுசெய்து எழுதுங்கோ. வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் திருப்பி சொல்கிறேன். ஆத்ம நண்பர்கள் நீங்கள் தான் சப்ஸ்கிரிப்ஷன் போடணும், போட வைக்கணும். கடமை. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.